நமஸ்தே. இன்றைக்கி நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட் சேனலில் ஹிந்தியினுடைய பாரக்கடி பார்க்கலாம். பாரக்கடியை தமிழில் உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. பாரக்கடியினுடைய ஃபார்முலா என்னென்னா வியஞ்சன் ப்ளஸ் ஸ்வர் மாத்ரா. வியஞ்சன் ஒரு கான்சோனன்ட், அது கூட ஸ்வர் மாத்ரா ஒரு வவ்வலினுடைய சிம்பிள். இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிறது பாரக்கடி. இந்த ஃபார்முலாவை பேஸாக வச்சு தான் நம்ம எல்லா பாரக்கடியும் எழுத போகிறோம். வியஞ்சனுடைய ஃபஸ்ட்டு 3 லைன், அதாவது க கா க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந, இந்த 3 வரிசையினுடைய பாரக்கடி என்ன, அந்த பாரக்கடியை எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதை எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற தா வரிசை த தா த த நா, இதனுடைய பாரக்கடி என்ன, அந்த பாரக்கடி எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி எழுதணும், இந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். வியஞ்சன் தா வரிசையில் ஃபஸ்ட்டு வியஞ்சன் தா. நம்மளுக்கு ஹிந்தியில் மொத்தம் 4 தா இருக்குது. அப்படின்னு பொழுது நம்மளுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த தானுடைய ப்ரொனவுன்சியேஷன் வச்சு தான் அது என்ன தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு தா 1 அப்படின் பொழுது இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் நம்மளோட வாயிலேருந்து வரணும், ஃப்ரீயாக வரணும், லைட்டாக சொல்லணும். நம்ம எப்படி நார்மலாக பேசுவோமோ அதே மாதிரி சொல்லணும். ஆக்கு எந்த ஒரு மாத்திராவும் இல்லை. ஸோ அந்த வியஞ்சனை அப்படியே எழுதிடணும். அடுத்தது ஆக்கு கால் வாங்கணும். நம்ம ஹிந்தியில் எப்படி தான் கால் வாங்குவோம். ஸோ ஒரு வியஞ்சன், அதுக்கப்புறம் கால் வாங்குறது. ஸோ இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் டா. அப்புறம் ஈக்கு எப்படி ஒரு வியஞ்சன், வியஞ்சனுக்கு முன்னாடி ஈனுடைய மாத்ரா. இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் என்ன, தி. தா ப்ளஸ் தி. அடுத்தது ஈ அப்படின் பொழுது வியஞ்சன், வியஞ்சனுக்கு அப்புறமா பின்னாடி தான் ஈனுடைய சிம்பிள். அப்போ இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் தீ. அடுத்து ஊக்கு தா ப்ளஸ் தூ. இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் தூ. எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு வியஞ்சன், வியஞ்சனுக்கு அப்புறம் மேய்க்கிட்டு ஊனுடைய மாத்ரா. இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் தூ. அப்புறம் தூ வியஞ்சன். அதே மாதிரி கீழே தான் ஊனுடைய மாத்ரா தூ. அடுத்தது ரீ. இதுக்கு 2 ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது. ஒன்று ரீ, இன்னொன்று ரூ. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இது அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். த்ரூ. அடுத்தது ஏ அப்படின்னு பொழுது வியஞ்சன், வியஞ்சனுக்கு மேலே ஏனுடைய மாத்திரா. ப்ரொனவுன்சியேஷன் என்ன, தே. அடுத்தது ஐ அப்படின்னு பொழுது அதே மாதிரி தான் வியஞ்சன் போட்டு அதுக்கு மேலே 2 தை. அப்புறம் ஓக்கு வியஞ்சன் ஒரு கோடு போட்டு அப்புறம் நம்ம மேலே போட்டு சுழிச்சு விடணும். ஒரு வியஞ்சன் எழுதிட்டு தான் ஓனுடைய மாத்திரை நம்ம போடணும். ஸோ இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் தா ப்ளஸ் தோ. அடுத்தது அவுக்கு தா ப்ளஸ் தவ். இது நம்ம எப்படி போடணும், தா போட்டு அதே மாதிரி அதனுடைய மாத்திரா தவ். அடுத்தது அம்முக்கு தம் தஹ. தம்முக்கு ஜஸ்ட் ஒரு வெஞ்சன் போட்டு அதுக்கு மேலே அம்மனுடைய மாத்திரை என்னது, ஜஸ்ட் ஒரு டாட். அப்படின்னு பொழுது இதனோட ப்ரொனவுன்சியேஷன் தம். அடுத்து அஹக்கு வியஞ்சனுக்கு சைடில் அதனுடைய மாத்திரா. அஹனுடைய மாத்திரை என்ன, இப்படி சைடில் 2 டாட் வைக்கிறது தஹ. இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் தஹ. அடுத்த வியஞ்சன் தா. இது தா 2 அப்படின்னு பொழுது இதை நம்மளுடைய கழுத்துலேருந்து சொல்லணும். இது சொல்லும் பொழுது லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். தா தா. தி தி. து தூ. த்ரூ. தே தை. தோ தவ் தம் தஹ.
இதில் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்படி போட்டிங்கன்னா அது வந்து தா, அதே நீங்கள் ரவுண்டு போடாமல் போட்டிங்கன்னா அது யாவாயிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணி கரெக்டாக போடுங்க. அடுத்தது வந்து 3வது தா. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலேருந்து ஹார்ட்லேருந்து சொல்லணும். சொல்லும் பொழுது மீடியமாக அழுத்தம் கொடுத்து சொல்லணும். த தா, தி தீ, து தூ, த்ரூ, தே தை, தோ தௌ, தம் தஹ. இதிலும் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். என்னென்னா, டா வரிசையில் நம்மளுக்கு வந்து 4வது டாவாக வரக்கூடியது இது டா. இது வந்து தாளை வந்து கீழே ஒரு கோடு இழுக்காமல் விட்டோம்னா இது வந்து டாவாயிடும். இதில் நல்லா கோடு கீழே இழுத்து விட்டோம்னா இது தாவாயிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி போடணும், கரெக்டாக போடுங்க. படிக்கும் பொழுது இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி படிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வியஞ்சனில் இந்த இது வந்து 4th ஒன்னாக வருது, தாளை வந்து இது 3rd ஒன்னாக வருது. இது நீங்கள் உங்களுடைய க்ளூ பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ட ட ட டா, அதனால் இது 4th ஒன்னாக வருது. இது வந்து 3rd ஒன் த த தா. ஸோ இது வந்து 3rd ஒன்னாக வருது. ஸோ நீங்கள் இது ரெண்டுமே இங்கே வந்து நீங்கள் டா போட்டு இங்கே தா போடாதீங்க, அது தப்பாயிடும். ஸோ நீங்கள் போட்டுட்டு இங்கே போடுங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 4வது தாம். இதை வந்து நம்மளுடைய அப்டோமன் அடி வயிற்றில் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். தா. இது சொல்லும் பொழுது நம்மளுடைய ஃபுல் அழுத்தத்தையும் நம்ம தரணும். த தா தீ. அதே மாதிரி தான் ஃபுல் அழுத்தம் கொடுத்துட்டு பாரக்கடி ஃபுல்லாக, இதுக்கான பாரக்கடி ஃபுல்லாக சொல்லணும். தீ தூ தூ, த்ரூ, தே தை, தோ தௌ, தம் தஹ. இது நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் வந்து இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு கொண்டு வந்தால் இது வந்து தா. அதே சர்க்கிள் போடாமல் இப்படி சும்மா போட்டோம்னா இது வந்து கா. அதனால் இதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி படிங்க. ஸோ அடுத்தது நான். இது வந்து 2 சுழினா, நமக்கு வந்து இதுதான் வந்து 3 சுழினா. நம்ம எப்படி தமிழில் படிப்போமோ அதே மாதிரி ஹிந்திலையும் 2 நா இருக்குது. இது வந்து 3 சுழினா, இது வந்து 2 சுழினா. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நான் போன வீடியோலேயே பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். ஸோ அடுத்து நான், நீ, நீ. அடுத்தது அதே மாதிரி தான் எல்லா ப்ரொனவுன்சியேஷனும் வரும். நூ, நூ, நுரு, நே, நை, நோ, நௌ, நம், நஹ. இதுதான் இதனுடைய பாரக்கடி. இதை எப்படி எழுதணும்னு பார்த்தோம். இப்போ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தா. தா வந்து நம்மளுடைய வாயில் லைட்டாக சொல்லணும். த தா, தி தீ, து தூ, த்ரூ, தே தை, தோ தௌ, தம் தஹ. அடுத்தது இது 2வது தா. அப்படின் பொழுது நம்மளுடைய நெக்கு கழுத்துலேருந்து சொல்லணும். சொல்லும் பொழுது கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் தரணும். அழுத்தம் தந்து சொல்லுங்கள் லைட்டாக. த தா, தி தீ, து தூ, த்ரூ, தே தை, தோ தௌ, தம் தஹ. அடுத்தது இது 3வது தா. அப்படின் பொழுது இது நம்மளுடைய நெஞ்சு பகுதி ஹார்ட்லேருந்து சொல்லணும். த தா, தி தி, து து, த்ரூ, தே தை, து தௌ, தம் தஹ. அடுத்தது இது கா. தா. இது வந்து 4வது தான். அப்படின் பொழுது நம்மளுடைய அடி வயிற்று அப்டோமன்லேருந்து சொல்லணும். இதுக்கும் இந்த தாக்கும் காக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. மேலே ஒரு சுழிச்சியை மட்டும் அழிச்சிட்டோம்னா இது வந்து கா.
அதே சுழிச்சு போட்டிருந்தோம்னா அது வந்து தா, த தா, தி தி, து து, த்ரு, தே தை, தோ தௌ, தம் தஹ. இது நம்மளுடைய அடி வயிற்றுலேருந்து சொல்லணும். இதோட ஃபுல் பாரக்கடியும் நம்ம அடி வயிற்றுலேருந்து தான் சொல்லணும். அடுத்தது நான் வந்து இந்த நான் 2 சொல்லினா, இதுதான் வந்து 3 சொல்லினா, இது 2 சொல்லினா நா, நி, நீ, நு, நு, நுரு, நெ, நை, நோ, நௌ, நம், நஹ. இதுதான் இதனோட ப்ரொனவுன்சியேஷன். ஒரு வியஞ்சன், ஒரு தா, அதுக்கப்புறம் ஸ்வர் மாத்திரா, ஒரு ஸ்வர்னுடைய மாத்திரா, அந்த வவ்வல்னுடைய மாத்திராவை ஆட் பண்ணோம்னா நம்ம பாரக்கடி ஈஸியாக எழுதிடலாம். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஆக்கு எதுவும் இல்லை, என்ன வியஞ்சன் எழுதுறீங்களோ அதே வியஞ்சன். ஆக்கு கால் வாங்கிறது, நம்ம ஹிந்தியில் இப்படி தான் கால் வாங்குவோம். அப்போ தா, ஈக்கு வந்து வியஞ்சனுக்கு முன்னாடி தீ, அது ஈக்கு வியஞ்சனுக்கு பின்னாடி தீ, உ உ ரி. இது 3த்துக்குமே வியஞ்சனுக்கு கீழே தான் வரும். து து, த்ரு. அப்புறமேக்கிட்டு மற்ற இது ஃபுல்லாமே அந்த வியஞ்சனுக்கு மேலே தான் வரும், எதுவும் கீழே வராது. ஏ வந்து ஏனுடைய மாத்திரா, வியஞ்சன் போட்டு ஏனுடைய மாத்திரை மேலே போடணும். அப்போ இது தே, அதே 2 போட்டிங்கன்னா அது தை. அதே நீங்கள் வந்து ஒரு வியஞ்சன் போட்டு அது பக்கத்தில் கோடு போட்டு அது போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், வியஞ்சன் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டு சுழிச்சு விட்டிங்கன்னா அது தோ. அதுதான் ஓனோட சிம்பிளும் கூட. அடுத்தது அவ்வுக்கு அதே மாதிரி போட்டு 2 கொம்பு போட்டிங்கன்னா அது வந்து தவ். அப்புறம் அம்முக்கு வந்து அதே மாதிரி தான். எப்படின்னா நீங்கள் எப்படி மற்ற வியஞ்சனுக்குலாம் எழுதுவீங்களோ ஸ்டார்டிங் கா வரிசை, சா வரிசை, டா வரிசை, அதே மாதிரி தான் வியஞ்சன் போட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு டாட். தம், தஹ வந்து தா போட்டு அது பக்கத்தில் 2 டாட், சைடில் 2 டாட். இதுதான் தஹம். இந்த மாதிரி தான் ஃபுல் பாரக்கடியும் எழுதணும். நம்ம அடுத்த பா வரிசையை ப பா, ப பா, மா, இதனுடைய வரிசையினுடைய ப்ரொனவுன்சியேஷன். இது வரிசையில் இருக்கக்கூடிய பாரக்கடி, அந்த பாரக்கடி எப்படி எழுதுறது, அந்த பாரக்கடியினுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.